You are watching Grace Television. எல்லா இன்ஃபர்மேஷனும் காற்றுல தான் என்ன செய்யுது, ட்ராவல் ஆகுது. இப்போது அடுத்த கட்டமாக காற்றை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, 24 hours உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் ட்ராக்கிங் சிஸ்டம். உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் 24 hours. இப்போ உங்களுடைய பணம் பரிமாற்றம். இப்போ கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த 3rd World War ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கையில் பணம் இருக்காது. அதாவது நீங்கள் வச்சுருக்கிற மணி இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, ஹார்ட் மணி இருக்கிற கையில் பணம், ரூபா நோட்டு செல்ற, இது இருக்காது. அத்தனையும் டிஜிட்டல் மணியாக இருக்கும். முழுக்க டிஜிட்டல் மணியாக மாறிடும். இப்போ நீங்கள் சொல்கிற ஃபோன்பே, ஜிபே மாதிரி 100%. திடீர்னு ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட் வரும், 500-1000 ரூபாய் செல்லாதுன்னாங்கல்ல, அதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த ப்ராக்டிஸ். 500-1000 ரூபாய் செல்லாது, லாக்டவுன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த ப்ராக்டிஸ். நான் சொல்கிறத கதை மாதிரி கேட்டுட்டு போகாதீங்க. அப்புறம் நடக்கும்போது ஐயோ என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார். மற்ற 24-25 ஆண்டவர் சொல்லுவார், இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் பார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறான். திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், உங்கள் கையில் இருக்கிற எந்த பணமும் செல்லாது, பக்கத்தில் இருக்கிற கேஷ் மிஷின்லையோ பேங்க்லையோ 48 மணி நேரத்துக்குள்ளே போய் டெபாசிட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. 48 மணி நேரத்துக்கு மேலே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது 3 நாளாக இருக்கலாம், 1 நாளாக இருக்கலாம், 3 மணி நேரமாக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், மேபி ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. இதோட உங்கள் கையில் இருக்கிற எந்த பணமும் செல்லுபடி ஆகாது. அதுக்கப்புறம் அது பேப்பர். இந்த 48 மணி நேரம் இல்லை 36 மணி நேரம் இல்லை 72 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இருக்கிற பேங்க்கில் போய் போட்டுருங்க. எவ்வளோ போடுறீங்களோ இனிமேட்டு அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் 48 மணி நேரத்தில் நீங்கள் போய் போட்டால் பேங்க்கில் போட முடியாது, அந்த பணம் செல்லுபடி ஆகாது, ஜஸ்ட் அ பேப்பர்னு சொல்லிடுவாங்க. 100% நீங்கள் டிஜிட்டல் மணிக்குள்ளே வந்துடுவீங்க. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இருக்குது. ஏன்னா எல்லா விதமான டெக்னாலஜியும் ரெடியாக இருக்குது. இப்போ உங்ககிட்டேருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ பணத்தை யூஸ் பண்ணாமல் டிஜிட்டலாக யூஸ் பண்ணுமோ அந்த இடத்த கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் சுங்கச்சாவடிக்கு போய் பாருங்கள், ஃபாஸ்டாகுக்கு அங்கே டிஜிட்டலி தான் இருக்குது. காசு கொடுத்தா 2 மடங்கு அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கிறான். பணம் கொடுத்தா டபுள், ஃபாஸ்டாக் அந்த சிங்கிள். இன்னும் உங்களை டிஜிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா, உங்கள் பணத்தை ஃபாஸ்டாகில் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கணும், முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணால் டபுளுங்கிறான். அத்தனையும் கொண்டு போய் டிஜிட்டலாக சொல்கிறாங்க. டிஜிட்டல் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், ரோட்டில் போய் பாருங்கள், ஒரு வாழைப்பழம் விற்கிறவரை போய் பாருங்கள், கியூஆர் கோடோடு உட்காந்துருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பாசிபிலிட்டியா? நீங்கள் இன்னும் சர்ச்சில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் சண்டே கிளாஸில் நோவா கதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் நோவா கதையை குற்றமாக சொல்லலை, பிள்ளைகளுக்கு புரியாது. அவனுக்கு கியூஆர் கோடு புரியுதா? கியூஆர் கோடு புரியுதா இல்லையா? 6 வயசு பையன் அப்பா கடை சொல்கிறான், எப்பா ஆன்லைனில் ஆர்டரில் சாப்பாடு வந்துச்சு, ஜிபே பண்ணுங்கிறான். சொல்கிறானா இல்லையா? ஆன்லைனில் அவனுக்கு பிடிஎஃப்பில் ஹோம்ஒர்க் அனுப்புகிறாங்க, யூஸ் பண்ணுறானா இல்லையா? அத்தனை பேரும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறானா இல்லையா? நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க சண்டே கிளாஸில் அவர்களுக்கு சயின்ஸ் எல்லாம் புரியாது, நோவாவுடைய பேழை. நீங்கள் நோவா கதையும் சொல்லுங்கள், வேணான்னு சொல்லலை, அவனுக்கு இதையும் சொல்லி கொடுங்க, கடைசி காலத்தை பற்றியும் சொல்லுங்கள். இன்றைக்கி காற்றை மேய்கிற காலம், முழுசு காற்று. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காற்றுல இருக்கு. உங்களை காற்றுல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ண சொல்லிட்டான். உங்களை அறியாமலேயே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, காற்றில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களை காற்றுல பிடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் தான் பாக்கி இருக்குது. அந்த வேர்ல்டு வார் முடியும் போது அதையும் கொண்டாந்துருவாங்க டோட்டலி. அதனால தான் நான் எப்பவும் சொல்வேன், தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இந்த செல்ஃபோனை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன் பெரியவங்களுமே பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க, ஏன் ஊழியக்காரங்களுமே அப்படி தான் இருக்காங்க. சில ஊழியக்காரங்கள்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நான் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பேன், நைட்டு 1 மணி 1:30 மணிக்கு, நைட்டு 1:30 மணி வரைக்கும் என்னையா ஃபோன் பார்ப்பீங்க? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஃபோன் வைக்கிறீங்க. என்ன 1:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுவியா? 1:30 மணி வரைக்கும் ஜோம் பண்ணால் கூட பரவாயில்ல, அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கடைசி காலத்தில் இந்த ஃபோன், குறிப்பாக நீங்கள் ஃபோனை ஆப்ரேட் பண்ணலை, ஃபோன் உங்களை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஃபோனை கையில் பிடிக்கல, ஃபோன் உங்களை பிடிச்சி வச்சுருக்குது. நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரீங்களோ, நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, செல்ஃபோனை கொண்டாடுறீங்க சர்ச்சுக்கு. கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் அப்படி ஆகிட்டீங்கன்னு பாருங்கள். எழுந்திரிச்ச உடனே ஃபோனுக்கு சார்ஜ் போடணுன்னு தோணுதா இல்லையா? காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோனுக்கு சார்ஜ், இல்லை நைட்டு படுக்கும் போகும்போது சார்ஜ் போடணும்னு தோணுதா இல்லையா? அதே மாதிரி பைபிள் படிக்கணும்னு தோணுச்சா?
காலையில் பைபிள் வாசித்து தான் போனோம், ஏன்னா அது ஆத்மாவுக்கு சார்ஜ் போட்டிங்களா, அது பிரச்சனை இல்லை, அது நாளைக்கு கூட வாசித்துக்கலாம். ஆனால் ஃபோன் சார்ஜ் இல்லாட்டி 10% தான் இருக்குது, ஃபோன் போச்சு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகாது. நீங்களும் நானும் பெரிய அம்பானிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு வயலும் நம்மளை தேட போதில்லை, ஷேர் மார்க்கெட்டில் 50,000 நஷ்டமாக போகிறதும் இல்லை. நமக்கு ஃபோன் பண்ணுறோம் ஒரு வெட்டி, அவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறான்னா நம்ம வெட்டின்னு தான் அவன் நமக்கு ஃபோன் பண்ணுறான். இவர் சும்மா தான் இருப்பார். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கால்னு பாருங்கள் 10 கால் தான் வரும், 10 கால் தான் வரும். சும்மா இருக்கிற கால் பாருங்கள், கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே வர்ற ஃபோனில் பாதி ஃபோன் வெட்டி. நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எத்தனை ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் குறிப்பாக வாலிபர்களை இந்த ஆன்லைன், இந்த காத்தின் அதிபதி உங்களை பிடிச்சி வச்சுருக்கிறான். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. அதுலேயும் கடைசி காலத்தில் ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுவுக்கு. அந்த வசனம் வாசிங்க, அது எவ்வளோ 100% கரெக்டாக இருக்குது பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். என்ன நினைக்கிறீங்க தற்பிரியர்னா? செல்ஃபி. தற்பிரியம்னா என்ன? செல்ஃபி. தன்னைத்தானே பிரியம், அதுக்கு அதுவே எடுத்து பார்க்குது, அப்புறம் அதுவே டெலீட் பண்ணுது, அப்புறம் வாயை கோணலாக வச்சு பார்க்குது, நேராக வச்சு பார்க்குது, அப்படியே வச்சு பார்த்துட்டு. அதாவது ஒரு ஆசைப்பட்டு வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் முந்தியெல்லாம் எங்கேயாவது போகும்போது அக்கேஷனில் கல்யாணத்தில்னு. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதே அக்கேஷன் ஆகி போச்சு, அதே ஒரு வேலை, டெய்லி பொழப்பு. சிலதுக்கெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிற ஒரு ஃபோபியா ஒன்று இருக்குது. எழுந்திரிச்ச உடனே ஆன் த வே டு ஸ்கூல், ஆன் த வே டு காலேஜ். என்னத்துக்கு ஸ்டேட்டஸ் வைப்பிய? முந்தியெல்லாம் நம்ம குடும்பத்தோடு உட்காந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுவோம்ல, இருங்க ஜோம் பண்ணலாம்பாங்க. இப்போ அப்படி சொல்ல, இருங்கன்னு ஃபோட்டோ எடுக்குது. மொத்தத்தையும் டேபிளில் வச்சோன்னா அது ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்னென்னா ஃபோட்டோ. நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே சொந்தக்காரன் ஃபோன் அடிக்கிறான், என்ன ஹோட்டலில் இருக்க போல, இவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே அது ஸ்டேட்டஸ் வச்சிருச்சு, நாங்கள் எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். அவன் வயிறு எறிகிறான், நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவன் குடும்பத்தோடு தின்னு தெரியிறான் பாரு அப்படின்னு. எதுக்கு அவ்வளோ செல்ஃபி எடுப்பிய? எடுத்து 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 ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஃபோட்டோ வச்சுருக்கு. அதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அப்புறம் வருஷ கடைசியில் அதுவே உட்காந்து டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஏன் எடுப்பியா, ஏன் டெலீட் பண்ணுவீங்க? இது என்ன ஒரு பொழப்பு? தற்பிரியம். ரெண்டாவது என்ன இருக்குது? இதான் பணப்பிரியத்தினுடைய உச்சகாலம். டோட்டலாக முழுக்க இன்னைக்கு பணத்தை பேஸ் பண்ண காலம் தற்பிரியர் காலம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதுறாரு. இது இந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். காற்று உங்களை பிடித்து வைத்திருக்கிறது. உங்களால் செல்ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியும்னா நீங்கள் காற்றை ஜெயிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கி அப்படி ஒரு குரூப் இருக்குது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சபைக்கு ஒழுங்கு கொடுக்க தெரியாமல், யோசிச்சு பாருங்கள், சட்டசபைக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே டாக்டர் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, மிலிட்ரியில் வார் ஃப்ரண்ட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்கு, ஆனால் சர்ச்சுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணலாம். நியாயமாக இங்கே தான் யூஸ் பண்ணக்கூடாது. இது தேவனோட தொடர்பு கொள்ளுகிற இடம், தகவல் தொடர்புக்கு இங்கே இடம் கிடையாது. நீ சர்ச்சை விட்டு வெளியே போய் என்ன வேணாலும் பண்ணிக்க, இங்கே உட்காந்து அந்த சேட்டையை பண்ணாது. இன்றைக்கி ஒரு காற்று, ஒரு விதமான பிசாசு உங்களை பிடிச்சி வச்சுருக்கு நிறைய பேரை. செல்ஃபோன் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்குறான், காலைல எழுந்திரிக்கும் போது தடவுறான், குருடன் தடவுற மாதிரி. என்னடான்னு கேட்டால், இல்லை டைம் பார்க்க, அதுக்கு தான் வாழ்க்கைக்கு மாட்டிருக்கிய. அவனுக்கு டைம் பார்க்கறதுலாம் இல்லை, ஏஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் வாக்குத்தத்த வசனம் காலங்கத்தில் 3:30 மணிக்கு அனுப்பியிருப்பாங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் செல்ஃபோன் அதில் அவன் பைபிள் படிச்சுட்டான், இன்றைக்கி அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அந்த வசனத்தை படிச்சாச்சுன்னா பைபிள் படிச்சதான் அவனுக்கு அர்த்தம். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது காற்று பின்தொடர்கிற காலம், கொண்டல் காற்று பின்தொடர்கிற. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், அந்த 2வது லைன் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். கொண்டல் காற்றுனா என்ன? இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு தெரியுமா? த விண்ட் ஃப்ரம் ஈஸ்ட்னு இருக்கும், அப்படி தானே இருக்குது. கிழக்கிலிருந்து வீசும் காற்றை அவன் பின்தொடர்கிறான். இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. கிழக்கிலேருந்து வீசுகிற காற்று, ஏன்னா இது எங்கே தொடங்கும்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஆதாமை வெளியே அனுப்பும்போது, காயினை வெளியே அனுப்பும்போது, அவனை அனுப்பினவனா அவன் கிழக்கில் தான் போனான்னு இருக்கும். காயின் எங்கே போனால் கிழக்கு பக்கம். அது எங்கே வந்து முடியும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து முடியும். கிழக்கிலேருந்து ராஜாக்கள் வருவாங்கன்னு இருக்கும். காயினில் வெளியே போனவங்க இங்கே உள்ளே வருவாங்க. அது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், நான் அங்கே வரல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற 5G இருக்குல்ல, இந்த டெக்னாலஜி ஃப்ரம் ஈஸ்ட், ஹூவே நிறுவனத்துக்கு, சைனாவோ ஹூவே நிறுவனத்துக்கு ஃப்ரம் ஈஸ்ட். அடுத்து 6G இருக்குது, அதுவும் ஃப்ரம் ஈஸ்ட். 4G வரைக்கும் ஃப்ரம் வெஸ்ட். 5G அண்ட் 6G ஃப்ரம் ஈஸ்ட்.
இன்றைக்கி கிழக்கிலிருந்து காற்று வீச தொடங்கி இருக்கிறது. இந்த காற்று தான் பின்தொடரப்படுகிறது. இதைத்தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுறாங்க? ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது? கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறோம். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வசனம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பின்தொடர்கிறவன் என்ன பண்ணுவான்னு சொல்கிறாரு. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை அவன் ஃபாலோ பண்ணுவானா? ஃபாலோ பண்ணுறவன் என்ன பண்ணுவானா? அடுத்த 2 லைன் வாசிங்க. நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி என்ன பண்ணுவானா? பொய்யையும் கேட்டையும். நீங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது 2ல் தான் இருக்கும். ஒன்று கேடு, இல்லை பொய். இந்த 2ல் தான் இருக்கும். அதுவே வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளமோ, அல்லது வாட் எவர் இட் இஸ், டிவியோ, நியூஸ் சேனலோ, எதை வேணால் எடுத்துக்கோங்க. இது 2ல் இருக்கும். ஒன்று கேடு, இன்னொன்று ஏங்க நன்மையே வராதா? நன்மை வரும். அந்த நன்மை பொய்யாக இருக்கும். புரியுதா? அப்போ வெறும் கேடு தான் வருதா? இல்லை, கேடு வரும், ஆனால் அது உண்மையாக இருக்கும். அது எப்படிங்க? எனக்கு புரியல. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. கேடான விஷயம், காலையில் அவன் இவனை கொலை செய்தான், பூகம்பம், அது இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் என்னது? உண்மை. இதில் எந்த விதமான பொய்யும் கிடையாது, உண்மை தான். ஆனால் நீங்கள் எடுக்கிற நியூஸ் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி 80% நீங்கள் தம்ப்லைனில் பாருங்கள், யூடியூப்பில் இல்லை வரக்கூடிய ஃபேஸ்புக்கில் பாருங்கள். என்ன மாதிரி தம்ப்லைன் கொடுத்தா நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பார்க்குற விஷயத்த நன்மையான ஒரு நல்ல விஷயமாக தம்ப்லைன் கொடுத்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையின் 7 படிகள் பார்ப்பீங்க. மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி பார்ப்பீங்க. உபவாச ஜபத்தில் வல்லமையை பெற்றுக்கொள்வது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்க மாட்டீங்க. திடுக்கிடும் செய்தி எம்டி ஜெகன், அடுத்து நடப்பது என்ன, அத்தனை பேர் உள்ள வருவான் பாருங்க. நான் என்ன வச்சு தான் சொல்கிறேன், வேறு யாரையும் சொல்லலை. நான் அப்படி ஒரு தம்ப்லைன் கொடுக்குறதே இல்லை. என்னுடைய HLM சேனலில் அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் அப்படிப்பட்ட செய்தியை கூட கொஞ்சம் டீசெண்டாக நேற்று வரைன்னு போட்டு அதில் எதுவுமே போட மாட்டோம். உள்ளே போனால் தான் இருக்கும். ஆனால் நம்மளை போடும் போதே எப்படி வச்சுருப்பானா, எனக்கு 2 ஃபோட்டோ வச்சுருக்கிறான். அதெல்லாம் எங்கள் சேனல் கிடையாது. அவன் வச்சுருக்கான். எப்படி வச்சுருப்பான் தெரியுமா? அப்படி இருக்கும். என் ஃபோட்டோ தான். கண்ணு 2 விரிஞ்சு அப்படி கை இப்படி வச்சு பார்க்குறதுக்கே எப்படி இருக்கணும், இன்று செத்தடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து தமிழில் என்ன கொடுத்துருப்பான் தெரியுமா? சற்று முன் வைந்த திடுக்கிடும் செய்தி. நீங்கள் அதானே உள்ளே போகிறீங்க. நாங்களே எத்தனை நியூஸ் போடுறோம். மகிமை நான் ஒரு நாள் செக் பண்ணி பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு. தேவனிடத்தில் கிட்டி நெருங்கி சேர 26,000 பேர் பார்த்துருக்கான். ஆனால் ஏன் நம்மள 26,000 பேர் பார்க்குறான்? சரி இப்படி கொடுப்போம் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், அழிவிலிருந்து தப்பிக்க அப்படின்னு போட்டேன். 70,000 பேர் பார்த்துட்டான். அப்போ அவன் மைண்டே எப்படி இருக்குன்னா, நன்மையை சொன்னால் பார்க்க அவன் தயாராக இல்லை, கேடான விஷயத்தை சொன்னால் தான் அவன் பார்க்க தயாராக இருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் அருமையாய் பிரசங்கம் பண்ணார் பார்ப்பீங்க. ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு செய்தி இவரா இப்படி அப்படின்னு போட்டால் பார்ப்பீங்க. நீங்கள் கேடான செய்தியை கேட்கறதுக்கு பழக்கப்பட்டுட்டீங்க, அதை விரும்ப தொடங்கிட்டீங்க. நன்மையான செய்தி வந்துச்சுன்னா அது பொய்யா தான் இருக்குது, கேடான செய்தி உண்மையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி, அப்படியே ஃபார்வேர்ட் வர்த்திக்க பண்ணி. நீங்கள் எந்த நியூஸை ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் காலையில் இந்த வாக்கு தத்துவத்தை ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் ஒரு ஊழியக்காரனை பற்றியோ ஊழியத்தை பற்றியோ ஒரு தப்பான செய்தி வருதுன்னா உடனே ஃபார்வேர்ட், இம்மிடியட்டாக ஃபார்வேர்டை பண்ணிவிட்டு அந்த ஆள் பார்க்கல, ப்ளூடிக்கு வராட்டி ஃபோன் பண்ணி கேட்குறது, ஒரு மெசேஜ் அனுப்புனேன் பார்க்கலையா நீ? அந்த ஆள் ஏதோ வேலையாக இருந்திருப்பான். இல்லை பார்க்கலையா, பாரு முதல்ல பாரு. இது என்ன பொழப்பு? இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஊழியக்காரனை பற்றியோ ஒரு ஊழியத்தை பற்றியோ தப்பாக வருது, அது தப்பாகவே இருக்கட்டும், ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நன்மை இருக்குது அதில் உங்களுக்கு? சரி இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண விஷயம் ஒருவேளை தப்பாக இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியாது தானே. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, யாரோ ஃபார்வேர்ட் பண்ணாங்க, அந்த விஷயத்தை நீங்களும் ஃபார்வேர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? பொய்யா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கும் உண்டு. அப்படியா சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா?
முதல்ல ஒரு செய்தி ஒருத்தன் ஃபார்வேர்ட் பண்ணான். எங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அவனுடைய கூடாரத்துக்குள்ளே போய் அவன் நிர்வாணமாக படுத்திருக்கிறத இவன் பார்த்தான். அவன் கூடாரத்துக்குள்ள தான் அவன் நிர்வாணமாக படுத்திருந்தான். நோவா தன் கூடாரத்தில் தானே படுத்திருந்தார் திராட்சை ரசம் வெறித்து. இவன் போய் பார்த்ததே முதல்ல தப்பு. பார்த்தானா? இப்போ இவன் ஃபார்வேர்ட் பண்ணுறான் மெசேஜை 2 பேருக்கு. இம்பார்ட்டன்ட் மெசேஜ். செயின்ட் நோவா ஸ்லீப்பிங் வெரி டேர்லி போட்டுவிட்டான். இப்போ 2 பேர் அந்த மெசேஜை படித்தான். படித்த உடனே அவன் 20 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணல, அவன் மெசேஜை டெலீட் பண்ணிட்டான். டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், பின்னாடியே வந்து அந்த மெசேஜை மூடிட்டான். மூடின பிறகு அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் ட்ராவலே ஆகலை. இவன் எழுந்தான். நோவா எழுந்த உடனே மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிடுச்சு. அதை டெலீட் பண்ணவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறிடுச்சு. இதுதான் முதல் ஃபார்வேர்ட், முதல் மீடியா. இப்போ நீங்கள் மெசேஜை எதுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். பைபிள் தெளிவாக சொல்லுது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தை என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தைன்னு அர்த்தம். நீ ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது? நல்ல வார்த்தை. நீ ஒருத்தனை பேசி இடரல் உண்டாக்குறன்னா அவனுக்கு அதுக்கு பேர் என்னது? கெட்ட வார்த்தை. இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த ஃபார்வேர்டுன்னு சொல்லி நீ பண்ணுற மெசேஜில் உண்மை இல்லாமல் இருந்து அது உண்மையாக இருந்தும் கேடான காரியமாக இருந்தால் அதற்குரிய தண்டனை உனக்கு வரும். இப்போ அந்த ஃபார்வேர்ட் பண்ணது உண்மையான மெசேஜ் தான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏதேனில் நிர்வாணம் வந்தது, கர்த்தர் வஸ்திரத்தை கொடுத்து மூடினார், தோல் உடைகளை கொடுத்து. நோவாவுக்கு நிர்வாணம் வந்தது, அதை என்ன பண்ணாங்க? போர்வையை கொண்டு போய் மூடினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நிர்வாணமாய் இருந்தார்கள். ஆரோன் நிர்வாணமாக்கி இருந்தான், மோசே நிர்வாணத்தை மூடினான். மூடுவது தேவ பிள்ளைகள் வேலை, நிர்வாணத்தை ஃபார்வேர்ட் பண்ணுவது பிசாசின் வேலை. நீ எதை ஃபார்வேர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்க. ஒருத்தனுடைய நன்மைக்கு ஏதுவான விஷயத்தை ஃபார்வேர்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது. நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. இன்றைக்கி அதுதான் வர்த்திக்க பண்ணுறதுனா என்னது வர்த்திக்க பண்ணுறதுனா என்ன? ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதான் வர்த்திக்க பண்ணி. ஒவ்வொரு முடியும் போதும் சொல்கிறீங்கல்ல, எங்கள் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பேர் தான் வர்த்திக்க பண்ணி, மல்டிப்ளிகேஷன். அதை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தரை ஊழியத்தை கனப்படுத்தினா நீ சொல்லவே வேண்டாம், அதுவே ஃபார்வேர்டு ஆகும். அதுவே ஆகும். ஏன்னா அவருக்கு அதான அவர் வேலை. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. முதல் பிரசங்கம் 4ஆம் அதிகாரம் மத்தியில் இருக்குது. பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எனக்கு ரொம்ப அந்த ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வசனத்தை வாசிக்கும் போது. 4ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் கடைசி 2 வசனம் வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் பிரசங்கம் பண்ணது எங்க? கலிலேயாவில். கீர்த்தி எங்க பிரசித்தமாயிற்று? சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பல வியாதிகளை, அடுத்த வசனம் வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இது யார் ஃபார்வர்ட் பண்ணிருப்பா? இவ்வளத்தையும் ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, எக்ஸ் தளம் இல்லை. இயேசுநாதர் போய் ஒவ்வொருத்தர் 12 சீஷர்கள்ட்டையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீ சிரியாவுக்கு போ, நீ யோர்தானுக்கு போ, நீ கலிலேயாவுக்கு போ, நீ தெக்கப்போலிக்கு போ, நீ நப்தலிக்கு போ, ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, ஃபார்வர்ட் பண்ணு. காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை. அவர் வேலையை அவர் செய்தார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்ததுனால அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. நீ காட் வேலையை செய். உன்னை உலகம் முழுக்க கொண்டு போகிறது காடோடைய வேலை. அவர் செஞ்சுட்டு போவாருங்க. ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஏதோ ஒரு எபேசு பட்டணத்தில் ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்து லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டர் இன்னைக்கு உன் கையிலையும் என் கையிலையும் பைபிளாக மாறுதுன்னா உன்னை கொண்டு போக கர்த்தரால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஏன் உட்காந்துட்டு கதற? எப்படியாவது ஃபார்வர்ட் பண்ணுங்க, அனுப்புங்க. நான் சொல்கிறேன், எதுவுமே சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பிரியமாக மட்டும் நடக்க பாருங்க. இந்த ஊழியத்தில் நான் சாட்சியாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஊழியத்தில்
எனக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த 2 வருஷமாக தான் வந்திருக்குது. எனக்கு ஸ்டுடியோ கிடையாது. நான் பில்லி பாஸ்டர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும்ல. அவரை வந்து பார்த்து அந்த ஸ்டுடியோலாம் கட்டும்போது பார்த்தபோது இப்படி பார்த்தேன், மனுஷன் பெரிய ஆளாகிறாரு இப்படி. ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், அது என்னன்னே தெரியாது. நான் அது அவரை வச்சுக்கிட்டுக்காக சொல்லலை. அவர் மற்றவங்ககிட்ட எப்படி கடினமாக இருக்கிறாரு தெரியாது, என்ன நேசிக்கிறாரு. நான் முதல் நாள் பார்க்கும்போது எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாரோ அந்த மரியாதை இன்ன வரைக்கும் அப்படியே தராரு. அதனால தான் அவர் கூப்பிடும் போது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்துடுவேன். காரணம் இன்ன வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பார். அந்த ஸ்டுடியோலாம் கூப்பிட்டு போய் சுற்றி காட்டும் போது யோசிச்சேன், எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், அவருக்கு தேவை கொடுத்துருக்கேன், உனக்கு தேவை என்ன அதை நான் தருவேன். நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தில் 2019-20 வரைக்கும், இப்போ கூட நிறைய பேர் சொல்கிறாங்க கொரோனா நேரத்தில் உங்கள் மெசேஜை பார்த்தோன்னு. நான் 2004 மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2020 தான் மெசேஜ் பார்த்துருக்குறாங்க. 2014 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். 2020 தான் யூடியூப் பார்த்துருக்காங்க. அப்போ நம்முடைய வேலை என்ன? திறக்கிற வேண்டியது நம்ம வேலை, அதை கொண்டு போக வேண்டியது கர்த்தருடைய வேலை. அது எப்போ கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். 250 பேர் பார்த்தாங்க ஒரு நாள் ஒரு மெசேஜை 2015. சந்தோஷப்பட்டேன், 250 பேர் பார்த்துறான்டா, நமக்குன்னு ஒரு 250 பேர் பார்த்துருக்காண்டான்னு. அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆண்டவரே கொடுத்துருக்காரு. ஒரு நாள் கூட நாங்கள் கேட்டதே கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம் கேட்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, தேவையே இல்லை. கர்த்தர் யாருக்கு கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார். எங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ கிடையாது, ஒரு கேமரா கிடையாது, ஒன்றும் கிடையாது. 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தர் யூடியூப்பில் சொன்னார், ஃபேஸ்புக்கில், அவருக்கு நல்ல ஸ்டுடியோ செட் பண்ணி வச்சுருக்காரு. நினச்சேன், எனக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அவர் சொல்லும் போது எனக்கு எதுவுமே இல்லை. கேமரா வச்சுருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு ஒரு ஷூட் பண்ணி கொடுத்துருங்கம்பேன். எடிட்டர் ஒருத்தர் யாராவது இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு எடிட் பண்ணி கொடுங்கம்பேன், காசை கொடுத்துருவேன், எடிட் பண்ணிடுவாங்க. எனக்குன்னு எடிட்டர் கிடையாது, கேமரா கிடையாது, லைட்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் உலகம் முழுக்க கொண்டு போனார். அவ்வளோதான் விஷயமே. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். எதை ஃபார்வர்ட் பண்ணுமோ அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிச்சத்தை ஆண்டவர் உங்களை ஒன்று ஃபார்வர்ட் பண்ண சொன்னார் தெரியுமா? அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதே இல்லை. என்ன ஃபார்வர்ட் பண்ண சொன்னார்? காஸ்பல். நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போங்க, உலகம் முழுக்க கொண்டு போங்கன்னாரு. அதை சொன்னால் நீங்கள் யாரும் கொண்டு போகிறதில்ல. நீங்கள் எதை கொண்டு போயிட்டுருக்கிறீங்க? யாரை பற்றி எதை சொன்னால் நல்லா இருக்குமோ அதை பற்றி கொண்டு போகிறீங்க. தயவு செய்து கடைசி நாட்களில் வசனம் சொல்லுது, பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. அடுத்து என்ன இருக்குது? அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். இந்த ப்ராஃபஸி எல்லாம் இந்த காலத்தில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷமாக இஸ்ரவேலே இல்லை. 2000 வருஷமாக இஸ்ரவேலே இல்லை. இங்கே பாருங்கள், அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. போன ட்ரம்ப் பீரியடில் ஃபஸ்ட் டைம் வரும்போது அசிரியான்னு சொன்னால் சவுதியிலேருந்து துபாயிலேருந்து இருக்கக்கூடியதான 7 நாடுகள், அரபு நாடுகள் 22 இருக்குது. அதில் 7 நாடுகளோட சைன் பண்ணியாச்சு. இவங்களோட சைன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே இஸ்ரவேலை வெறுக்கிறவங்க. 1948 வெறுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இஸ்ரவேலுக்கு ஒருத்தன் போய் பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் ஆகிடுச்சுன்னா அந்த பாஸ்போர்ட்டை அவங்க நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இஸ்ரவேலுக்கு ஒருத்தன் போயிட்டு, அதனால தான் இஸ்ரவேலுக்கு டூர் போகிறவங்களெல்லாம் இஸ்ரவேல் என்ன பண்ணது, ஸ்டாம்ப் பண்ணாது. ஒரு பேப்பர் மாதிரி வீசா கொடுத்து அதில் ஸ்டாம்ப் பண்ணி வெளியே அமுச்சு விட்ருவாங்க. காரணம் என்னென்னா, அந்த பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் எதுக்கு வேலிடிட்டி ஆகாது, எந்த கண்ட்ரிக்கும் வேலிடிட்டி ஆகாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இஸ்லாமிய நாடுகள் 22 நாடுகள் இருக்கிறாங்க, அந்த அரபு நாடுகள். அந்த அரபு நாடுகளில் ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போவும் இருக்கும், மலேசியாவில் கூட இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் எடுத்து பாருங்கள், திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கொள்ளையாக பகைப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அசிரியரோடு கூட உடன்படிக்கை நடக்கும். பண்ணியாச்சு, சைன் பண்ணியாச்சு. நடக்குமானா நடக்கும், கர்த்தர் சொன்னால் செய்வார். இது எப்போ நடக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி யாக்கோபு சீரியனாகிய லாபானோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். பெயர் சபாவில் உடன்படிக்கை பண்ணுவான். அதுக்கப்புறம் அசிரியா சனகரிப்பு பிடிக்க வந்தான். அதோடு சிறைப்பட்டு போனவங்க தான் நேபுகாத்நேச்சார் காலத்தில் சிறைப்பட்டு போனவங்க தான். அதுக்கு அடுத்து நேபுகாத்நேச்சார். அதுக்கப்புறம் உடன்படிக்கையே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு உடன்படிக்கை. இந்த 2500 வருஷத்தில் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்த லைன், எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யாராவது நம்ப முடியுமா? எகிப்துக்கு எண்ணெய் போகுமா? அரபு நாட்டில் இருந்தால் எண்ணெய் எல்லா நாட்டுக்கும் போகும். இஸ்ரவேல் வந்து ஒரு பாலைவனம், இவங்கிட்டேருந்து எண்ணெய் போகுமா? வசனம் சொல்லுது, எகிப்துக்கு இஸ்ரேலேருந்து எண்ணெய் போகும், எண்ணெய் கொண்டு போகப்படும். இது சாத்தியமா? இன்றைக்கும் நம்ம அரபு நாடுகள்லேருந்து எண்ணெய் வாங்குகிறோம்.
ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். உலகத்திலே அதிக எண்ணெய் தயாரிக்கிற நாடு சவுதி அரேபியா, அடுத்து தயாரிக்கிறது ஈரான். இவங்க தான் எண்ணெய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு வைட். இவங்க காலத்தில் பைபிள் சொல்லுது இஸ்ரேலேருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். வாய்ப்பு இருக்குதா? இன்னும் இப்படி எடுத்துக்கோங்க, எகிப்தை சுற்றி வெறும் அரபு நாடுகள். அவங்க கேட்டால் எல்லா நாடும் இவங்களுக்கு என்ன கொடுக்கும்? எண்ணெய் எல்லாமே கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எகிப்தில் தான் சூயஸ் கால்வாய் இருக்குது, அது வழியாக தான் எல்லா கப்பலும் போகும். அத்தனை கப்பலும் எங்கே போகும்? அது வழியாக தான் போகும். அவனுக்கு தேவையானதை எங்கே வாங்கிடுவான்? அந்த கப்பல்லையே வாங்கிடலாம். ஆனால் பைபிள் சொல்லுது இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எங்கே போகும்? எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது சாத்தியமே இல்லைங்க. இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இஸ்ரவேலோடைய முதல் எதிரி 1948 யாருன்னு கேட்டிங்கன்னா எகிப்து. அந்த ஊரில் ஒரு ஜனாதிபதி இருந்தார், நாசர்னு. அவர் சொன்னது என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டுறதான் என் வேலை என்னார். இன்றைக்கும் காசா பிரச்சனையில் எகிப்து தான் இஸ்ரேலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ இருக்குது. பைபிள் சொல்லுது இஸ்ரேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகும். சாத்தியப்படுமா? இவ்வளோத்துக்கு நடுவில் வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா 2022 எண்ணெய் போயிடுச்சு, கொண்டு போயாச்சு. இஸ்ரேலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு போயிடுச்சு. இதுக்கு பேர் லேவியதான் மெத்தட்னு பேர். லேவியதான்னா கடல் பாம்புன்னு அர்த்தம். யோபு புஸ்தகத்தில் இருக்கும், அந்த பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, இஸ்ரேலுடைய கடல் அந்த எண்ணெயோட இதிலிருந்து ஒரு பைப் காட்டுவாங்க பாருங்கள், பெரிய பைப், அது வழியாக எண்ணெய் எகிப்துக்கு போகுது. இப்போ காட்டுவாங்க பாருங்கள், இது 2021-22 இந்த போது பாருங்கள், கடல் வழியாக பைப், இது வழியாக எண்ணெய் எகிப்துக்கு போகுது. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 100% அப்படியே ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேறி விட்டது. வாய்ப்பு இருக்குதா? இந்த வசனத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் நடக்காது. ஏன்னா இஸ்ரேலில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. எகிப்து எண்ணெய் கேட்டுச்சு, அவன் கொடுத்தான். இதுவே 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் எண்ணெய் இஸ்ரேலில் இருந்தாலும் எகிப்து ஒத்துக்காது, ஏன்னா எதிரி நாடு. 100 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் இஸ்ரேலே இல்லை. எப்படி? இது எல்லாம் நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். இந்த காலத்தை பற்றி ஓசியாவுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் முன்னுரைத்திருப்பாரானால், வெளிப்படுத்தி இருப்பாரானால், அந்த காலகட்டத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து அன்னைக்கே கர்த்தருக்கு திட்டம் இருந்திருக்கிறது என்ற அர்த்தம். இன்னைக்கு உள்ள இந்த விஷயத்தை பற்றி கர்த்தர் முன்குறிச்சா, அப்போ நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன இருக்குது? அன்னைக்கே திட்டம் இருக்குது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது. இது வரைக்கும் நடந்த காரியங்களை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் 2022-23 வரைக்கும் நடந்தது. இனி 2 காரியங்கள் நடக்கும். அந்த 2 காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்கள் 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம், அடுத்து அப்படியே 1ஆம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் 6வது வசனத்தை வாசி. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. யார் எழும்பி வரப்போறா? யாருக்கு விரோதமாக? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வரும். நாங்கள் சொல்லிது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது. யாரை பற்றி சொல்லி இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் என்ன இருக்குது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதன் கடவாய் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள். இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிங்கத்தின் வாயை போல இருந்து யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, அதன் வாய் சிங்கத்தின் வாய். வெளிப்படுத்தலும் யோவேலையும் கனெக்ட் பண்ணி படிக்கணும். இது யாரை குறித்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 13:1 ஒரு ராஜ்யம் எழும்பி வருவதை குறித்து வேதம் சொல்லுது. அங்கே பாருங்கள், நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் என்ன? சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23 வாசிங்கம்மா. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமாகும். ஏன் இங்கே மிருகம் ராஜ்யம்னு சொல்லுதுன்னா 7:3 வாசிங்க. 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா என்ன அர்த்தம்? 23 என்ன சொல்லுச்சு? 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், ராஜ்யமாகும். 4வது ராஜ்யம்னு அர்த்தம். அப்போ மிருகம் எழும்பி வருதுன்னா ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். இதைத்தான் யோவேல் 1:6 சொல்கிறாரு, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் ஏறி வருகிறது. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க யூரோப்பியன் யூனியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 28 நாடுகள் இப்போ இருக்கிறாங்க, இன்னும் அதிகமானோர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் உள்ளே வரப்போது
இவங்க தான் அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மிருகம். அது ஒரு தனி செய்தி, முழுக்க அது இப்போ நம்ம எடுக்க முடியாது, 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்ட 10 கொம்புகள், ஏன்னா இவங்களோட தலைமைப்பிடம் 10 நாடு, 7 தலைகள், 7 மலைகள் இருக்கும். இதில் உள்ள இட்டாலியில் தான் ரோம் இருக்குது, அதில் 7 மலை இருக்குது. ஸோ இவங்க தான் எண்ணி முடியாத அந்த பலத்த ஜாதி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 2025 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வீழ்ச்சி அடையுது, யூரோப்பியன் யூனியன் எழும்புது. 2004 சொல்கிறோம் யூரோப்பியன் யூனியன் ஒரு பெரிய இராணுவமாக ஒரு பெரிய வல்லரசாக மாறும்னு சொல்லி, இப்போ யூரோப்பியன் யூனியன் பெரிய வல்லரசாக மாறத் தொடங்கி இருக்கிறது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்கா விழும், அமெரிக்காவுக்கு மாற்றாக யூரோப்பியன் யூனியன் எழும்பும். அந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து தான் யோவேல் 1:6 சொல்லுது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. இப்போ செலன்ஸ்கியும் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அந்த நியூஸ் நேற்று காலையில் பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன், இல்லை இன்றைக்கி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஒரு 3ஆம் உலக யுத்தம் என்ன செய்ய போது வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் சொல்கிறாரு, உக்ரைன் பிரதமர் சொல்கிறாரு, நம்மளுக்கென்று அதாவது யூரோப்புக்கென்று ஒரு இராணுவம் தேவைப்படுகிறது, பலத்த ஜாதி எழும்புகிறது. இவங்களை பற்றி தான் சொல்லுது. இப்போ இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3rd வேர்ல்டு வார் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது இல்லையா, இப்போது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இந்த வாருடைய உச்சம் முடியும் போது இந்த ஜாதி எழும்பும். இந்த ஜாதியில் தான், அதாவது இந்த அரசாங்கம் எழும்பும். இந்த அரசாங்கத்தில் தான் அந்திகிறிஸ்து வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த அரசாங்கத்தில் அந்திகிறிஸ்து வருவானானால் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்படிதானே இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 2:7 என்ன சொல்லுது? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்படின்னா சபை போனா தான் அந்த கவர்மெண்ட் வரும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த கவர்மெண்ட்டில் அவன் எழும்புவான்னு இருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கான எல்லா ஆயத்தமும் நடக்குது வல்லரசாக மாற்றுறதுக்கு. இந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு ராஜா தான் அவன் வர்றதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளவும் இருக்குன்னு சொன்னீங்களே, இதுக்கு நடுவில் எங்கேயாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கா? இதெல்லாம் இருக்குது, கரெக்ட். வரத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்கிறீங்க, வசனம் இருக்குது. நேரடியாக இதுக்கு நடுவில் எங்கேயாவது வரும்னு இருக்கா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, நல்லா வாசிங்க திருப்பி. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த மணவாளன் மணவாட்டிங்கிறது யாரை குறிக்கிற வார்த்தை? சபையையும் இயேசுவையும் குறிக்கிற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் இருக்கு, மறந்துடக்கூடாது. அது முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை மணவாட்டிங்கிறது. பவுல் சொல்றாரு கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 11:3-4 உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க. வெளிப்படுத்தல் 21:2 சொல்லுது, மணவாட்டி தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. 21 வாசிக்கிறோம், நீ வா ஆட்டுக்குட்டியோட மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். இது புதிய ஏற்பாட்டுடைய வெளிப்பாடு. புதிய ஏற்பாட்டில் தான் சபையை கர்த்தருக்கு கணவனும் மனைவியுமா எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது 5ஆம் அதிகாரத்தில், நான் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. இந்த மணவாட்டி மணவாளன் கான்செப்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இது. ஆனால் யோவேல்ல ஆண்டவர் சொல்லும்போது மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எங்கே புறப்படணும்? அதான் கேள்வி, எங்கே புறப்படணும்? மணவாளனுடைய அறை எது? மணவாளன் அறை எது? வசனம் சொல்லுது, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இருக்கு, இஸ் சாட் ஆன் ஹிஸ் சாம்பர்னு இருக்கு. அவருடையதான இடத்திலிருந்து புறப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். எப்படி மணவாளன் புறப்படுற மாதிரி சூரியன் புறப்படுகுதுன்னு சொல்லி பைபிளில் சங்கீதத்தில் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை அடுத்து இதுக்கு அடுத்து மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, எந்த மறைவு? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இப்போ நம்ம எங்கே மறைஞ்சிருக்கிறோம்? கண்மலையின் வெடிப்பு. கண்மலைனா இயேசு, வெடிப்புனா அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குள் சபை மறைஞ்சிருக்கிறது. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. யோவேல்ல இருக்கு, நியூ டெஸ்ட்மெண்ட்ல இல்லை.
ரகசிய வருகை இருக்குதா, சபை எடுத்துக்கொள்ளப்படுது இருக்குதா, ஆண்டவர் சபையை கூட்டிட்டு பரலோகத்துக்கு போவாரான்னு கேட்குறவங்களுக்கு வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மணவாளன் தன் அறையையும், அதுலேயும் அந்த வசனத்தை என்ன அழகாக சொல்றார் பாருங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். நேரடி வசனம். இயேசு சபையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போக போகிறார் என்பதற்கான நேரடி வசனம். இப்போ இந்த ராஜ்யம் எழும்புகிற காலகட்டம் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து தான் கர்த்தர் சொல்றாரு புறப்பட போறாங்கன்னு சொல்றாரு. இன்னும் கர்த்தருடைய நாள் வரல. 3ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தருடைய நாளை பற்றியே பேசுகிறாங்க. கர்த்தருடைய நாள்னா நியாய தீர்ப்பு. அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கு. அதுக்கு முன்னாடியே மனவாட்டி புறப்படணும். இப்போ நமக்கு இருக்கிற நேரம் என்னன்னா, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட சபை அந்த ராஜ்யம் எழும்புகிற இடத்துக்கு வந்துருச்சு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நமக்குன்னு ஒரு ராணுவம் வேணும், நம்ம வல்லரசாக மாறணும்னு. இந்த காலகட்டத்தில் இவைகள் சம்பவிக்கும் போது தான் மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ நெருக்கத்தில் இருக்க பாருங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எவ்வளோ கிட்ட இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். திருப்பி அதே வசனத்தை வாசிங்க, 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட்டுங்கள். இப்போ உங்களை கூட்டியாச்சு. என்ன பண்ணியாச்சு? கூட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு உங்களை கூட்டினாங்க? அதான் கேள்வி. எதுக்கு உங்களை கூட்டி வச்சிருக்கிறாங்க? இப்போ நான் சொல்றது இந்த மீட்டிங்க்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கூடுறது. கொரோனாவுக்கு பிறகு எல்லாரையும் கூடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு திருப்பி கர்த்தர் கூட்டி இருக்கிறாரு. கொரோனாவில் குவாரண்டைனில் வச்சு யாருமே கூடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, முதியோரையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள். கொரோனாவில் இந்த 2 பேர் தான் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வயசானவங்களும் குழந்தைகளும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே மற்றவங்கள பற்றி சொல்லவே இல்லை, இளைஞர்கள் அதெல்லாம் சொல்லலை. பர்டிகுலராக 2 பேர் சொல்லுது, முதியோரையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள். இப்போ முதியோரும் குழந்தைகளையும் கூட்டையாச்சு. அந்த 2 பேர் தான் வராமல் இருந்தாங்க, கூட்டியாச்சு. இப்போ எதுக்கு கூட்டப்பட்டோம்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இனி சபை மணவாளனை சந்திப்பதற்கு பரிசுத்தப்படுகிறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு, வேற நேரம் இல்லை. இல்லை எங்களுக்கு இன்னும் வீடு வாங்கி இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், அதில் வீடு கட்டிட்டு தான் நாங்கள் சாவோன்னா வாங்க, உங்களெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஒரு காலத்தில் சுவிசேஷமும் சரி அல்லது ஒரு காலத்தில் சபையும் சரி உங்களை கெஞ்சி கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்துச்சு, சபைக்கு வந்துருங்க. ஆனால் இயேசு காலத்திலிருந்து பைபிள் எப்படி இருக்குது தெரியுமா? வந்தால் உனக்கு நல்லது. ஆண்டவர் அதான் சொல்லுவார், எலியாவும் அதான் சொல்லுவார், எது வரைக்கும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரதல் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே தான் பேச்சு. ஒன்று சத்தியத்தில் நிற்கிறது தான் நில்லு, இல்லை போகிறது இருந்தால் போயிட்டே இரு. மிச்சம் 12 பேர் நின்னான். அவனை பார்த்து கேட்டார், நீயும் போறியா இருக்கியா? கொஞ்சம் பேர் அப்பத்துக்காக வந்தான். இயேசுநாதருக்கு பின்னாடி போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஒன்றும் வேலையே செய்ய வேண்டாம், அவர் பேசுவார் கேட்கணும், அவ்வளோதானே. கேட்டு முடித்த உடனே நல்ல அப்பமோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீனும் பொரிச்சு கொடுப்பாரு, சாப்பிடுவோன்னு ஃபேமிலியாக வந்தான். சொன்னார், நீ எதுக்கு வந்த? ஆண்டவரே நாங்கள் மீட்டிங் வந்தோம். நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், வீட்டுக்கு போடான்ட்டார். நீ என்னை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம். எதுக்கு என்னை பின்பற்றணும் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு வர்றவன் மட்டும் என் பின்னாடி வா. இதுவே அந்த வாலிபன் வந்து நம்மளை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் போதகரே அப்படின்னா, நாளையிலேருந்து சர்ச்சுக்கு வந்துடுங்க. அங்கே நம்ம பிரதர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட உங்கள் பேரை எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் வரோம், உங்களை நல்லபடியாக பார்த்துக்குறோம், மாதம் மாதம் தசமாங்க காணிக்க கரெக்டாக கொடுத்துருங்க. இதுவே என்ன மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டை வந்தால் என்ன பண்ணியிருப்போம், பிரதர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, டெய்லி காலையில் வாக்குத்தத்தை அனுப்பிடுவோம். நீ வாலாகாமல் தலையாவாய், கர்த்தர் உன்னை பலுகி பெருக பண்ணுவார். யார்? பணக்கார வாலிபன் வந்திருந்தானா போட்டு வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் அனுப்பி வாக்குத்தத்த அட்டை அனுப்பி மாதத்துக்கு ஒரு தடவை அவரை போய் விசிட் பண்ணி, டோன்ட் வரி பிரதர், இந்த பணத்தை கர்த்தர் ஏன் உங்களுக்கு கொடுத்தார் தெரியுமா? உங்களை தேடி வருகிற ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லியிருப்போம்ல. ஏசுநாதர் சொன்னார், எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு பின்னாடி வரதந்தா வா. ஏன்? நீ கேட்டது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா இதுதான் செய்தி, இதுதான் சத்தியம். நீ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்தால் போதும், எப்படி இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன பாவம் பண்ணாலும் கர்த்தர் கிருபை உள்ளவன் பரலோகத்தில் சேர்த்துப்பார். சொல்கிறவனும் போக மாட்டான், நீயும் போக மாட்டேன். அதான் உண்மை. இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும்.
எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு பைபிள் சொல்லவே இல்லை ஒரு இடத்துல கூட. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. ரொம்ப அழகாக இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட்டீங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன், ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார், இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார், கிருபை உள்ளவர் ஆண்டவர், அதெல்லாம் பார்த்து தட்டி கிட்டி கூட்டிகிட்டு போயிடுவார். அதெல்லாம் நடக்காது மகனே. இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு இருக்கு. நான் சொன்னதெல்லாம் வசனம். நீங்கள் எனக்கு எதிராக பேசினா எனக்கு எதிராக தான் பேச முடியும், வசனத்துக்கு எதிராக பேசவே முடியாது. பிரதர் எம்டி சேனல் ஓவராக பேசுகிறார் சொல்லிட்டு வேணா போ, ஆனால் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக நீ பேசுகிறாத, உனக்கு தான் கஷ்டம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன். ஏன்னா நீங்கள் நான் சந்திக்க போகிறது நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன். கடைசி நிமிஷத்தில் நிற்கிறோம், கத்தர் கூட்டி சேர்த்துட்டாரு. இனி சபை பரிசுத்தம் ஆவதற்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுத்திகரிக்கப்படணும், ராஜாவுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறணும். எப்படி இருந்தாலும் போகலான்றதெல்லாம் கிடையாது, இப்படி இருந்தால் தான் போக முடியும். இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா.